Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா SOP Standard Operating Procedure. ஸோ இந்த வீடியோல SOP அப்படின்னா என்னன்றது பற்றியும் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் பற்றியும் அதனுடைய ஃபங்க்ஷன் SOPயை எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் அதனுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. SOP அப்படின்றதுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னாக்கா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னாக்கா SOP இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் கைட் ஆப்ரேட்டர்ஸ் த்ரூ எ டாஸ்க். The main goal of SOP is to structure and standardize the way in which work is done. அதாவது SOP அப்படின்றது வந்து பணியின் மூலம் ஆப்ரேட்டர்களுக்கு வழிகாட்டும் படிப்படியான பணி வழிமுறைகள். SOPனுடைய முக்கிய அல்டிமேட் எய்ம் வந்து வேலை செய்யப்படும் முறையை கட்டமைத்து தரப்படுத்துவதாகும். ஸோ இந்த SOP அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு இடம் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் வந்து கேரி அவுட் ஆகும். அப்படி கேரி அவுட் ஆகும்போது அதுக்கான ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரே ஆப்ரேட்டர்ஸை வந்து நம்ம வந்து வச்சு நம்ம வந்து வேலை வாங்க முடியாது. அப்படின்றப்போ ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் மாறுவாங்க. அந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் லீவ் போகிற அன்னைக்கு வேறு ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைலில் வந்து ஒரு ப்ராசஸை வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து அவுட்புட்டோ அதோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்காது. நமக்கு வந்து வேறு மாதிரி வரும். அப்புறம் டிஃபெக்ட்ஸுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படின்றதுக்காக ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ப்ராசஸை வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஒரு விதிமுறைகளை உருவாக்கி யார் அந்த இடத்துல ஒர்க் பண்ணாலுமே அந்த ப்ராசஸ் வந்து அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்கிறது தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதாவது ஒரு ஒர்க் இருக்குனாக்கா அது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு இதை பண்ணணும், அடுத்தது செகண்ட் இதை பண்ணணும், அடுத்தது இதை பண்ணணும்னு சொல்லிட்டு யார் அந்த இடத்துல ஒர்க் பண்ணாலுமே அந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த இடத்துல அந்த ஒர்க்கை வந்து கேரி அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறதா வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸோ இந்த SOP அப்படின்றதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்பாட் வெல்டிங். ஸோ நம்ம வந்து SOP ஃபார் ஸ்பாட் வெல்டிங் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்பாட் வெல்டிங்கை வச்சு இதுக்கு SOP எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராசஸ்க்கு வந்து SOP வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம்னாக்கா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ராசஸ் பற்றின ஃபுல் நாலேஜ் நமக்கு இருந்தால் தான் அந்த ப்ராசஸை பற்றி நம்ம அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே ஸ்பாட் வெல்டிங் அப்படின்றது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஸ்பாட் வெல்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சர்ஃபேஸ் மெட்டல் ஜாயினிங் ப்ராசஸ். அதாவது கார்லலாம் வந்து இருக்கிற பாடி ஷாப்பில் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பாட் வெல்டிங் தான் வச்சு ஷீட் மெட்டல் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் காரில் அதனுடைய சைடில் வர ஃப்ரேம் எல்லாத்தையுமே அதனுடைய ஷீட் மெட்டல் ப்ராசஸில் அசம்பிள் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த மாதிரி வந்து ஸ்பாட் வெல்டிங் மூலயமா வெல்டு பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பாட் வெல்டிங் அப்படின்றது வந்து 2 எலக்ட்ரோடு இருக்கும். நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராமில் பார்த்தோம்னா நல்லா தெரியும். ஸோ நடுவில் இருக்கிறதா வந்து நமக்கு வந்து வெல்டு பண்ண வேண்டிய ஸ்பாட் ஷீட் மெட்டல்ஸ். ஸோ இந்த சர்ஃபேஸ் மெட்டலை வந்து 2 எலக்ட்ரோடுக்கு நடுவில் பிளேஸ் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் பவர் மூலயமா எலக்ட்ரோடில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுக்கும்போது இந்த சர்ஃபேஸ் மெட்டல் வந்து மெல்ட் ஆகி நமக்கு வந்து அது வந்து வெல்டிங் ஆகி ஜாயின் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஸ்பாட் வெல்டிங். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எலக்ட்ரோடு வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி காப்பரில் வந்து இருக்கும். ஸோ அந்த 2 எலக்ட்ரோடுமே வந்து க்ளோசர் ஆகி அதுக்கு நடுவில் இருக்கிற ஷீட் மெட்டலை வந்து மெல்ட் பண்ணி அதை வந்து வெல்டு பண்ணுறது பேர் தான் வந்து ஸ்பாட் வெல்டிங் ப்ராசஸ். ஸோ இந்த கீழே இருக்கிற டயக்ராமில் பார்த்தோன்னாக்கா ஆப்ரேட்டர் தான் வந்து ஹேண்டில் பட்டன் மூலயமா ஆப்ரேட் பண்ணி நமக்கு வந்து அந்த ரோபோவை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இருக்கிறது தான் வந்து இந்த கண்ட்ரோல் பேனல். ஸோ இது மூலயமா நம்ம வந்து பட்டன் அழுத்தினா தான் நம்ம சைல்டு பார்ட்டை வந்து இந்த ஜிக்ஸில் லோட் பண்ணிவிட்டு பட்டன் அழுத்தும் போது என்ன ஆகுனாக்கா ஜிக்ஸ் உள்ளே போயிட்டு லாக் ஆகிட்டு அதுக்கப்புறமா ரோபோ ஆக்டிவேட் ஆகிட்டு அது மூலயமா ஸ்பாட் வெல்டிங் ப்ராசஸ் கேரி அவுட் ஆகிட்டு ஃபைனலாக நமக்கு வந்து அவுட்புட் வந்து ரோபோ வெளியே போனதுக்கப்புறமா இந்த ஜிக்ஸ் மூலயமா வெளியே வந்து நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் ப்ராடக்ட் வந்து வெளியே வரும். ஸோ அப்போ நம்ம வந்து அன்லோட் பண்ணணும். இதான் வந்து ஸ்பாட் வெல்டிங்கோட மெயின் ப்ராசஸ்.
ஸோ ஸ்பாட் வெல்டிங் உடைய ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து செக் த ப்ரெஷர் ஆஃப் ஏர் வாட்டர் லைன் அண்ட் டிப் கண்டிஷன். ஸோ இங்கே நம்ம வந்து ரோபோ ஸ்பாட் வெல்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து மெயினானது வந்து அதனுடைய டிப்பு, அந்த காப்பர் டிப்புன்னு ப்ரௌன் கலரில் பார்த்தோம்ல, அந்த டிப் கண்டிஷன் வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா தான் அது ரெண்டும் வந்து க்ளோஸ் ஆகும்போது நமக்கு வந்து ஈவனான ஸ்பாட் வந்து கிடைக்கும். ஸோ இது நம்ம ப்ரெஷர் ஆஃப் ஏர் வாட்டர் லைனோடைய ப்ரெஷர் வந்து நம்ம வந்து ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம டிபிஎம் செக் ஷீட் ஃபில் பண்ணும்போதே நம்ம வந்து பார்த்துருப்போம். இருந்தாலும் நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா அதனால் நடுவில் வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா செக் த ஜிக் அண்ட் கிளாம்பிங் கண்டிஷன். இங்கே வந்து ஜிக்கு அப்படின்றதுன்னு பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய சைல்டு பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து லோட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்ம லோட் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது பேர் தான் வந்து ஜிக்ஸு. ஸோ அந்த ஜிக்ஸில் வந்து எல்லாம் ப்ராப்பராக இருக்குதா, அதனுடைய அந்த நம்ம சைல்டு பார்ட் லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த கிளாம்பிங்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம முன்னாடியே செக் பண்ணிக்கணும். ஸோ தேர்ட் பார்த்தோன்னாக்கா லோட் த பார்ட்ஸ் ஆன் ஜிக். அதாவது சைல்டு பார்ட் எல்லாத்தையுமே வந்து எந்தெந்த சீக்வன்ஸாக எந்தெந்த பார்ட்டை வந்து லோட் பண்ணணும் அப்படின்றது மூலயமா நம்ம அதை லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ப்ராசஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னாக்கா ப்ரெஸ் த ரோபோட் ஆப்ரேட்டிங் பட்டன். ஸோ நம்ம இங்கே பார்த்த மாதிரி அந்த கண்ட்ரோல் பேனலில் இருக்கிற பட்டனை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம லோட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஜிக்ஸு வந்து லாக் ஆகிட்டு அது வந்து உள்ள ரோபோ கிட்ட வந்து மூவ் ஆகும். இங்கே எல்லாமே வந்து நியூமேட்டிக் சிஸ்டம் தான் இருக்கும். ஸோ அதனால் நியூமேட்டிக் சிலிண்டர் மூலயமா ஜிக்ஸ் வந்து உள்ள ரோபோ கிட்ட மூவ் ஆகி லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட் வெல்டிங்காக ரோபோ கால் ஆகி அங்கே வந்து வெல்டிங் ப்ராசஸ் வந்து கேரி அவுட் ஆகும். ஸோ வெல்டிங் வந்து அந்த சைல்டு பார்ட்ஸ்லாம் எல்லாத்தையுமே வந்து எங்கெங்கே வெல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம் அந்தந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை கால் பண்ண உடனே அந்த ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி அது எந்தெந்த இடத்துலலாம் வெல்டு பண்ணுமோ வந்து வெல்ட் பண்ணிட்டு போயிடும். வெல்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா இந்த மூவபிள் இந்த எல்லோ கலரில் இருக்கிற ஜிக்கு வந்து இது வந்து வெல்டு பண்ணிவிட்டு போனதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகி இது நமக்கு வந்து வெளியே வரும். வெளியே வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா அன்லோட் த வெல்டட் பார்ட். ஸோ நமக்கு ஃபினிஷ்டு பார்ட் வெளியே வரும்போது அதை நம்ம வந்து அன்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அப்படி வந்ததை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி மார்க்கிங் பண்ணி நெக்ஸ்ட்டு அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஃபாலோ பண்ணணும். இதையே தான் நம்ம வந்து ரெகுலர் சீக்வன்ஸாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம எந்த ஆப்ரேட்டர் இருந்தாலுமே அவங்க வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து அவங்க வந்து வழிவகுத்து அதை வந்து நமக்காக வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது டிஸ்பிளே பண்ணுறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் கொடுத்துருப்பாங்க. சில இடங்களில் பார்த்தோம்னாக்கா சில கம்பெனிஸில் வந்து பிக்டோரியல் வியூ அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு ஸ்டெப்பையுமே வந்து ஃபோட்டோ பிடிச்சி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு வந்து அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் சொல்லக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபோட்டோஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த ஆப்ரேட் பண்ண போகிறவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு இதுவும் தேவையில்லை. அவங்க வந்து பார்த்த உடனே ஈஸியாக அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் முடியும். ஸோ அது மூலிமா அவங்களுக்கு வந்து டைமிங்கும் சேவ் ஆகும். உட்காந்து ஒரு ஸ்டெப்பாக நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறத விட டக்குன்னு ஃபோட்டோவை பார்த்தா நமக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஸோ அது வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் கம்யூனிகேஷன் மிஸ்லாகிங் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவுமே வந்து இந்த மாதிரி பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் வச்சு கூட எஸ்ஓபிஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ எஸ்ஓபியோட ஃபஸ்ட் ப்ராசஸ் பார்த்தோன்னாக்கா செக் த ப்ரெஷர் ஆஃப் ஏர் வாட்டர் லைன் அண்ட் டிப் கண்டிஷன். ஸோ இதுதான் இங்கே ப்ரெஷர் பார்த்தோன்னாக்கா நம்ம அந்த ப்ரெஷர் கேஜில் வந்து நமக்கு தேவையான அளவு அதனுடைய இன்லெட் ப்ரெஷர் இருக்குதா, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டிப் கண்டிஷன். டிப் அப்படின்றப்போ நமக்கு இந்த மாதிரி தான் ரோபோ கன்னுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதில் வந்து எக்ஸ் கன் ஜே கன் சொல்லிட்டு நிறைய டைப் இருக்குது. ஸோ அதில் நம்மளுடைய கன் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த காப்பரால் ஆயிருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதில் வந்து இந்த 2 எலக்ட்ரோட் இந்த ஏரியா தான் வந்து எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2ஓட எட்ஜில் தான் வந்து நமக்கு இந்த டிப்பு இருக்கும். டிப்பு கேப் மாதிரி இருக்குல்ல, இந்த டிப்பு இருக்கும். ஸோ இந்த டிப்பு வந்து ரோபோடைய அப்ளிகேஷன் நம்ம பண்ண போகிற ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோடைய சைஸ் வந்து வேரி ஆகும். 16 mm 19 mm சொல்லிட்டு அது வந்து இந்த டிப்புடைய டயாமீட்டரை பொறுத்து அதனுடைய சைஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ரோபோக்கு நமக்கு வந்து என்ன டிப் யூஸ் பண்ணணுமோ அந்த டிப் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதுக்கான டிப் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அது ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்னாக்கா செக் த ஜிக்ஸ் அண்ட் கிளாம்பிங் கண்டிஷன். ஜிக்குன்றது வந்து பார்ட்ஸை வந்து லோட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற கிளாம்பிங்க்கு தான் வந்து ஜிக்குன்னு பேர். ஃபிக்சர் அப்படின்றது வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷனான பார்ட்டை வந்து நம்ம அதில் போட்டு அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பேர் தான் ஃபிக்சர்ஸ் அப்படின்னு பேர். ஸோ ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
இதில் ஜிக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறது, ஃபிக்சர்ஸ் அப்படின்றது வந்து குவாலிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து இதனுடைய ஜிக்குன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இப்போ வந்து இந்த காரனுடைய இந்த பாடியை வந்து வச்சு நம்ம வந்து வெல்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்றப்போ அது ஜிக்குனாக்கா அது வந்து எதில் வந்து வச்சு கேரி அவுட் பண்ணி இது பண்ணியிருக்காங்களோ அதை தான் வந்து ஜிக்கு அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஸ்டெப்னாக்கா லோட் த பார்ட்ஸ் ஆன் ஜிக். ஸோ நமக்கு ஜிக்கு அப்படின்றது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு சைடு ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து நம்மளுடைய சேஃப்டிக்காக ஃபென்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இந்த இரும்பு கம்பி மாதிரி கேட் மாதிரி போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து லோட் பண்ணுற இடத்துல மட்டும்தான் ஓப்பனிங் இருக்கும். அதனால் இந்த ஜிக்ஸில் வந்து நம்மளுடைய பார்ட் வந்து எந்தெந்த பார்ட்டை எப்படி வைக்கணும் அப்படின்றது வந்து அதுலேயே வந்து ஒரு ஷேப் இருக்கும். அந்தந்த ஷேப்பில் அதை வச்சுட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து எல்லா பார்ட்டையும் நம்ம அதில் கொடுத்துருக்க நம்பர் வைஸாக சீக்வன்ஸ் வைஸாக நம்ம வந்து கரெக்டாக வந்து லோட் பண்ணணும். லோட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரெஸ் த ரோபோட் ஆப்ரேட்டிங் பட்டன். ஸோ நமக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல் வந்து வெளியே கொடுத்துருப்பாங்க ஒரு ரோபோக்கு வெளியுமே. அந்த கண்ட்ரோல் பேனலில் நம்ம வந்து க்ரீன் பட்டனை அழுத்தி விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த ஜிக்ஸில் நம்ம லோட் பண்ணதில் இங்கே மேலே வந்து கிளாம்ப்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் போயிட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜிக்கு வந்து நியூமேட்டிக் கண்ட்ரோல் மூலயமாக சிலிண்டர்ஸ் மூலயமா உள்ளே வந்து ஜிக் வந்து நம்ம ரோபோ இருக்கிற இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகிடும். ஸோ அப்படி மூவ் ஆனதுக்கப்புறமாக்கா ஸ்பாட் வெல்டிங் ப்ராசஸ் வந்து கேரி அவுட் ஆகும். ஸ்பாட் வெல்டிங் ப்ராசஸில் ரோபோவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பார்ட் எந்த பார்ட் அசம்பிளியோ அதுக்கு என்ன நம்பரோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் கால் பண்ணும்போது அந்த ஆப்ரேஷன் வந்து கேரி அவுட் ஆகி அந்த பார்ட்டில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து வெல்ட் பண்ணுமோ அது கரெக்டாக அந்த இடத்துலலாம் வந்து வெல்டு பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய ஜிக்ஸ் வந்து அதில் லாக்லேருந்து ரிமூவ் ஆகி வெளியே வந்து நமக்கு வந்து நம்ம லோட் பண்ண இடத்துக்கே திரும்ப ரிட்டர்ன் வரும். அப்புறமா நம்ம வந்து கிளாம்ப் அன்கிளாம்ப் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய வெல்டட் பார்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். 7th ஸ்டெப் பார்த்தோன்னாக்கா அப்படி எடுத்ததை வந்து நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அப்புறம் வந்து மார்க்கிங் பண்ணணும். ஸோ இதான் வந்து SOP, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த ப்ராசஸை கேரி அவுட் பண்ணி அதை வந்து இந்த அளவுக்கு தான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப்ஸை வந்து வழிவகுத்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து SOP. ஸோ நம்ம SOP அப்படின்ற ஷீட்டோடைய ஃபார்மேட் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து கம்பெனி வந்து வேரி ஆகும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. சில இடத்துல வந்து ஃபுல்லாகவே வெறும் எஜுகேட்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து சென்டென்ஸ்லேயே வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாலே அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நிறைய இடத்துலலாம் பார்த்தோன்னாக்கா கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இல்லைனாலுமே அவங்க பார்த்தவொடனே புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்படி போட்டு கொடுத்துருந்தாலுமே நம்ம ஒன்று ஒன்றா உட்காந்து படிக்கிற டைம் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். இன்னும் சில இடத்துல பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து ஃப்ளோ சார்ட்டில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ பேசிக்காக ஒரு SOP அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அந்த ப்ராசஸோடைய டைட்டில் இருக்கும், அதோடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது அது அந்த பார்ட் நேமு, அந்த பார்ட்டோடைய மாடல், அது எந்த கஸ்டமருக்கு போகுது அப்படின்ற எல்லா பேசிக் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கோம். அப்புறம் அதோடைய டிபார்ட்மெண்ட், அதோடைய SOP ஐடி, அதோடைய ரிவிஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரிவிஷன் நம்பர் அப்படின்றது வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குனாக்கா அந்த டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்றத அதை நம்ம வந்து இன்ஷூர் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக எல்லா இடத்துலையுமே வந்து ரிவிஷன் நம்பர் அண்டு ஐடி நம்பர் எல்லாமே வந்து கொடுத்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்தெந்த மாதிரி அந்த ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸில் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடியில் பார்த்தோன்னாக்கா அதோடைய இன்சார்ஜஸ் எல்லாரோடைய இன்சார்ஜஸ் சிக்னேச்சரும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னாக்கா ஒரு ப்ராசஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஒரு தனியாலாம் வந்து அதை வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஆப்ரேட்டர்லேருந்து அதோடைய இன்சார்ஜ்லேருந்து சூப்பர்வைசர்லேருந்து மேனேஜர் வரைக்கும் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபைனலாக வந்து ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னாக்கா வேறு ஏதாவது நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அவங்க தான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ அதனால் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து என்ஷூர் பண்ணி கொடுத்துறது தான் வந்து கீழே வந்து எல்லாருடைய சிக்னேச்சரும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து பேசிக் SOPயோடைய ஃபார்மேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.